சனிப்பெயர்ச்சி, குருப்பெயர்ச்சி, ராகுகேது பெயர்ச்சி பலன்கள், பரிகாரங்கள் அனைத்தும் வருகிறது. காவியா தாரா யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். பெல் பட்டனை ஆல் கிளிக் பண்ணுங்கள். நாங்கள் போடும் அனைத்து வீடியோக்களும் உங்களுக்கு உடனே வந்து சேரும். பல கோவில்களின் அற்புதமான தகவல், பல அற்புதமான அதிசயங்கள் உங்களை வந்து சேரும். வீடியோக்குள் போகலாம். ரிஷப ராசி குரு பெயர்ச்சி பலன் 2025. உங்கள் ராசிக்கு 8க்கும் 11க்கும் அதிபதியான நான் உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்திற்கு வருகிறேன். இதுவரை உங்கள் ராசியில் இருந்த நான் இப்போது உங்கள் ராசிக்கு தன்ஸ்தானம் என 2ஆம் வீட்டிற்கு வருகிறேன். இது உங்களுக்கு யோக காலமாகும். தன வாக்கு குடும்பஸ்தானம் 2ஆம் வீட்டிற்கு நான் வருவதால் இதுவரை தடைபட்டிருந்த திருமணம் கைகூடும். திருமணமே வேண்டாம் என சொன்னவர்கள் கூட மனதிற்கு பிடித்த வாழ்க்கை துணையை தேர்ந்தெடுப்பார்கள். தேவைக்கு அதிகமான பணப்புழக்கம் இருக்கும். உங்கள் வார்த்தைக்கு மதிப்பு மரியாதை கூடும். சிலருக்கு புது வேலை அமையும். பல தடைகள் இருந்தது, எல்லாமே இனி என்னுடைய பார்வையால் நீங்கள் நினைத்தது எல்லாமே நல்லபடியாக நடக்கும். சுபகாரியங்கள், மகிழ்ச்சியான விஷயங்கள் உங்கள் வீட்டில் நடக்கும். தாய் வழி உறவு இடம் இருந்து வந்த மனக்கசப்பு நீங்கும். நீதிமன்ற தீர்ப்பு உங்களுக்கு சாதகமாகும். பூர்வீக சொத்துக்கள் உங்கள் கைக்கு வந்து சேரும். எதிர்பாராத இடத்திலிருந்து பணவரவு உண்டாகும். உடல் ஆரோக்கியத்தில் நல்ல முன்னேற்றம் கிடைக்கும். நண்பர்கள் மூலம் நன்மை உண்டாகும். பொருளாதார வளர்ச்சி மென்மையடையும். புதிய வேலை மாற்றம் ஏற்படலாம். சம்பள உயர்வு கிடைக்கும். தொழிலில் நல்ல முன்னேற்றம் உண்டாகும். குலதெய்வ வழிபாடு மிகப்பெரிய வெற்றியை தரும். கூட்டுத் தொழிலில் புதிய முதலீடு செய்து அவர்கள் உங்கள் திறமைக்கு அங்கீகாரம் கிடைக்கும். குழந்தை பாக்கியம் உண்டாகும். வெளிநாடு செல்லும் யோகமும் ஏற்படும். வேலை இல்லாதவர் கூட நல்ல வேலை கிடைக்கும். பெண்களுக்கு உற்சாகமாக இருக்கும் காலகட்டம். சந்தோஷமான செய்திகள் உங்களை வந்து சேரும். வேலையில் இருக்கும் பெண்களுக்கு நல்ல முன்னேற்றம் தரும் காலகட்டம். தம் பணி செய்யும் இடத்தில் உங்களை நம்பி மேலதிகாரிகள் முக்கியமான பொறுப்புகளை உங்களிடம் ஒப்படைப்பார்கள். திருமணமாகாத பெண்களுக்கு திருமணம் கைகூடும். பெற்றோர் உங்களின் வார்த்தைக்கு மதிப்பளிப்பார்கள். வியாபாரத்தில் அதிக லாபம் கிடைக்கும். விற்காத பொருளும் விற்று தீர்க்கும். பங்குதாரர்கள், வேலையாட்கள் என அனைவரும் உங்களுக்கு ஆதரவாக இருப்பார்கள். என்னுடைய பார்வை பலத்தால் உங்களுக்கு கிடைக்கும் நன்மைகள். உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்தில் இருந்து உங்கள் 6, 8, 10ஆம் இடத்தை நான் பார்க்கிறேன். 6ஆம் இடத்தை நான் பார்ப்பதால் கடன் பிரச்சினை தீரும். சிலருக்கு வேலையை எதிர்பார்த்த பணியிட மாற்றம் கிடைக்கும். எதிர்கள் தொல்லை இருக்கவே இருக்காது. உடல் ஆரோக்கியத்தில் முன்னேற்றம் உண்டாகும். உங்கள் ராசிக்கு 8ஆம் இடத்தை நான் பார்ப்பதால் வம்பு வழக்கு பிரச்சனைகள் முடியும். நீண்ட நாள் வராமல் இருந்த பழைய பணம் உங்கள் கைக்கு வந்து சேரும். எதிர்பாராத தன வரவு உண்டாகும் காலகட்டம். 10ஆம் இடத்தை நான் பார்ப்பதால் தொழிலில் நல்ல லாபம் கிடைக்கும். பணப்பிரச்சனை இருக்கவே இருக்காது. பூட்டுத் தொழில் தொடங்க இது ஏற்ற காலமாகும். மொத்தத்தில் மனம் மிக சந்தோஷமாக இருக்கும். புதிதாக வேலை மாற்றம், இடமாற்றம் வந்தால் தவிர்க்காமல் ஏற்றுக்கொள்ளுங்கள். அரசியல் சார்ந்தவர்களுக்கு நிதானமே நிலையான ஏற்றம் தரும். அனுபவம் மிக்கவர்களின் ஆலோசனை அவசியம் கேளுங்கள். நேர்மை தவறாமல் இருப்பது முக்கியம். எதிர்பாலினத்தரிடம் எல்லை வகுத்து பழகுங்கள். சினிமா, மியூசிக், கலைத்துறை, நாடகத்துறையில் வாய்ப்பு தேடி வரும். வார்த்தையில் நிதானம் முக்கியம். மாணவர்கள் படித்ததை ஒரு முறைக்கு இருமுறை எழுதி பார்த்துவிடுங்கள். கார்த்திகை நட்சத்திரம். சுய நம்பிக்கை அதிகரிக்கக்கூடும். தாயின் ஆதரவு அதிகமாகும். மிகப்பெரிய முன்னேற்றம் ஏற்படும். அரசாங்க வேலை கிடைக்கும். தொழில் முன்னேற்றம். புதிய தொழில் தொடங்குவது. எதிர்பாராத லாபம் அதிகரிக்கும். மனை வாங்கும் நேரம். பரம்பரை சொத்து வந்துவிடும். தாய் தந்தையிடம் அரவணைத்து செல்வது நன்மை. வெளிநாட்டு செல்லும் நேரம். நம்பினால் நல்லதே நடக்கும். வருட இறுதியில் மிகச் சிறப்பான காலகட்டம். தடைப்பட்ட அனைத்து பணிகளுமே நடந்துவிடும். மதிப்பு மரியாதை உயரும். பேச்சில் மிக கவனம். தவறான வார்த்தைகளை பயன்படுத்த வேண்டாம். கர்வத்தை தவிர்ப்பது சிறப்பு. முதலீட்டில் மிக எச்சரிக்கையாக இருங்கள். நினைத்தது எல்லாமே நடக்கும் காலகட்டம். வேற்று மத அவர்களின் உதவி கிடைக்கும். செவ்வாய்க்கிழமைகளில் முருகன் வழிபாடு செய்தால் சிறப்பாகும். சஷ்டி விரதம், கிருத்திகை விரதம் மேற்கொள்வது அனைத்தும் நன்மையை உண்டாக்கும். ரோகிணி நட்சத்திரம். தொட்டது துலங்கும். பெண்களின் மூலம் ஆதாரம் உண்டாகும். உயர் பதவியில் இருப்பவர்களின் ஆதாயம் உண்டாகும். 2, 3 வேலையில் ஈடுபடுவீர்கள். லாபம் அதிகமாக கிடைக்கும் காலகட்டம். கனவுகள் பலிக்கும். எதிர்பாராத பணவரவு. அதிர்ஷ்டம், யோகம் உண்டாகும். வீட்டுக்கு தேவையான பொருட்கள் வாங்கும் காலகட்டம். மிகச் சிறப்பான காலகட்டம். அதிகாலையில் எழுந்து சுறுசுறுப்பாக இருந்தாலே எல்லாமே சுபமாக அமையும். திரைத்துறையில் இருந்தால் புதிய வாய்ப்புகள் கிடைக்கும். தாய் தந்தையின் உடல்நிலை மிக கவனம் தேவை. தொற்று நோய்கள் வராமல் பார்த்துக் கொள்ளுங்கள். முருகன் வழிபாடு. ஜென்ம நட்சத்திர நாளில் திருச்செந்தூர் சென்று வருவது சிறப்பான பலனை உண்டாக்கும். மிருகசீரிஷ நட்சத்திரம். பணம் அனுபவிக்கும் காலகட்டம். வியாதிகள் அனைத்தும் நீங்கிவிடும். சிறந்த மருத்துவம் உங்களுக்கு கிடைத்துவிடும். மற்றவர்கள் சொல்வதைக் கேட்டால் மிகப்பெரிய மாற்றம் உண்டாகும். தொழில் விருத்தி ஏற்படும். வலிமை பயங்கள் அனைத்தும் நீங்கிவிடும். தைரியம், தன்னம்பிக்கை உண்டாகும். தொற்று நோய் உபாதைகள் ஏற்படாமல் பார்த்துக் கொள்ளுங்கள். பல் பிரச்சனைகளை பார்த்துக் கொள்ளுங்கள். கண்கள் பராமரிப்பு தேவை. ஆரம்பமாய் இருக்கும் போதே உடல் நலத்தை பார்த்துக் கொள்ளுங்கள்.
உங்கள் ஜென்ம நட்சத்திர நாளில் பசு மாடுகளுக்கு உணவளியுங்கள், நாய்களுக்கு உணவளியுங்கள். ஒவ்வொரு மாதமும் சிவன் கோயிலுக்குச் சென்று வழிபாடு செய்யுங்கள். நவகிரகங்களில் வழிபாடு சிறப்பாகும். செவ்வாய்க்கிழமைகளில் செவ்வாய் பகவானை வணங்குங்கள். மாற்றம் அதிகரிக்கும் காலகட்டம். கவனம் தேவை. உடல் நலத்தில் இரத்த அழுத்தம் மாற்றம், கொலஸ்ட்ரால், இரத்த நாள உபாதைகள் வரலாம். பற்கள் விஷயத்திலும் ஜாக்கிரதை. உணவு முறையில் கட்டுப்பாடு அவசியம். சரியான உணவுகளை எடுத்துக் கொள்ளுங்கள். பெற்றோர் பெரியோர் உடல் நலத்தையும் அக்கறை தேவை. வண்டிகளில் மிக ஜாக்கிரதையாக இருங்கள். விபத்து ஏற்படாமல் பார்த்துக் கொள்ளுங்கள். பொறுமையை கடைப்பிடியுங்கள். காது மூக்கு தொண்டை சளி தொந்தரவு ஏற்படும். ஒற்றை தலைவலி ஏற்படக்கூடும். உங்களுக்கு உண்டான பரிகாரம் செய்யறங்க ரங்கநாதரை வெள்ளிக்கிழமையில் வழிபாடு செய்வது சிறப்பாகும். மகாலட்சுமியை வழிபாடு செய்வது மிக சிறப்பான பலனை அளிக்கும். குலதெய்வ வழிபாடு மிக முக்கியமாகும். கஞ்சனூர் சென்று சுக்கிரன் பகவானை வணங்கி வந்தால் விபூதி குங்குமம் வாங்கிக் கொடுத்து கோவில் முறைப்படி பூஜை செய்து வந்து தினமும் வைத்துக் கொண்டால் மிகச் சிறப்பான பலன் உண்டாகும். ஜென்ம நட்சத்திர நாளில் செல்வது மிகச் சிறப்பாகும்.